அரசர் ரொம்ப சிறப்பான முறையில் ஆட்சி செய்துட்டு இருக்கார். அவருக்கு வயசாயிடுச்சு. அதனால அவர் ஆட்சியை யார்கிட்டயாவது ஒப்படைக்கலாம் அப்படின்னு மந்திரி கிட்ட கேட்குறார். நான் இதை விட்டுட்டு போகணும், எனக்கு வயசாயிடுச்சு, நான் யார்கிட்டயாவது ஒப்படைக்கிறேன் அப்படின்னு. உடனே மந்திரி நான் ஆலோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரிய வருது. நம்ம மன்னர் ரொம்ப சிறப்பானவர், ரொம்ப நல்ல எண்ணங்கள், உயர்வான எண்ணங்கள் உடையவர் அப்படின்னு. நீங்கள் ஆட்சியை விட்டு போகக்கூடாது, நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணும், நாங்கள் போய் இறைவன்கிட்ட வரம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் இறைவன்கிட்ட வரம் கேட்குறாங்க. இறைவனும் வராரு. இந்த மாதிரி எனக்கு மன்னர் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும், அவருக்கு நல்ல நீண்ட ஆயுளை கொடுங்க, மறுபடியும் அவர் எங்களுக்கு மன்னராக ஆட்சி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மக்களோட உயர்வான எண்ணங்களுக்காக இறைவன் வரம் கொடுக்குறார். அரசருக்கு 100 வயசு கிடைக்குது. இது எல்லாரும் அரசவையில் சொல்லும்போது ராணி உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் போய் வரம் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த மக்கள்லாம் நினைக்கிறாங்க, ஐயோ ராணியும் 100 வயசு நல்லா இருக்கணும் இல்லையா, நம்ம கேட்காம விட்டுட்டோமே, அதனால தான் ராணி கோச்சிட்டு போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ராணியோட எண்ணம் அது இல்லை. இறைவன்கிட்ட போய் அவங்களும் வரம் கேட்குறாங்க. மன்னர் மட்டும் இருந்தால் எப்படி ஆட்சி செய்ய முடியும், நாட்டில் மக்களும் இருக்கணும், அந்த மன்னர் எவ்வளவு காலம் வாழ்கிறாரோ அவ்வளவு காலம் நாட்டு மக்களும் வாழணும், அப்போ தான் அந்த நாடு உயர்வாக இருக்கும், அதனால் அந்த நாட்டு மக்களுக்கும் நீண்ட ஆயுளை கொடுங்க அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கும்போது, இறைவன் உன்னுடைய உயர்வான எண்ணங்களுக்கு நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, நீனும் மன்னரோட சேர்ந்து 100 வயது வாழ்வாய் அப்படின்னு வரம் கொடுத்தாராம். எத்தனை சிறப்பான ஒரு எண்ணங்கள்! அந்த மன்னர் தன்னுடைய சிறப்பான ஆட்சியால் நல்ல உயர்வான எண்ணங்களை மக்களிடம் பெற்றார். அந்த மக்கள் நல்ல எண்ணங்களால் ஒரு நல்ல அரசனையும் அரசையும் இறைவன்கிட்ட வரம் வாங்கக்கூடிய அளவுக்கு திறமையும் பெற்றாங்க. எண்ணத்தின் சிறப்பு இதுதான்.